உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். தேர்தலெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் பார்த்துட்டீங்க. தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் 108 இடம் வெற்றி பெற்று முதன்மை கட்சியாக இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல திமுக, கூட்டணி கட்சிகளான உதயசூரியன் சின்னத்தோடு சேர்த்து மொத்தம் 59 இடம் அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக அதிமுக, அவர்கள் 47 இடம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்த நிலையில யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் 5 இடம் பெற்று இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் தலா 2 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி 1 இடம் பெற்றிருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக 1 இடம் பெற்றிருக்கிறாங்க. தேமுதிக 1 இடம் பெற்றிருக்கிறாங்க. இப்படியாக 234 இடம் பெறப்பட்டு சட்டமன்றம் போறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து இருந்த நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருக்கட்டும், இல்ல வேறு வேறு கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த கால்குலேஷன்ல தாவேக தான் ஆட்சி அமைப்பதற்கான முழு உரிமையும் கோரக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறாங்க முதன்மை கட்சியா. ஆனா அவர்களுக்கு தேவை 11, அதாவது 12 சீட்டு தேவைப்படுது. கூடுதலாக அந்த 12 இடம் எப்படி கிடைக்கும்? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரே பரபரப்பா இருக்குது. இந்த நிலையில விஜய் அவர்கள் 7ஆம் தேதி ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரி இருக்கிறாங்க. 7ஆம் தேதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவி பிரமாணம் வைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. இதுல பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னா 2 வார காலம் கேட்டிருக்காங்க. அந்த 2 வாரம் காலம் முடிந்த பிறகு சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதாவது பெரும்பான்மையை 118 இடத்தை அவங்க நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கல் மீண்டும் மீண்டும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். சரி, ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால் என்னன்னா, பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 108ல எப்படி பெரும்பான்மை நிரூபிக்கிறது? அப்ப அங்க திமுக கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்தா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். இப்ப இதுல பெரும்பான்மையை நிரூபிப்பதுல கொரோனா உத்தரவை மீறி ஒரு கட்சி இப்ப ஆதரவு கொடுத்தா 3இல் 2 பங்கு ஆதரவு இருந்தா ஓகே, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே அப்படி இல்லாத பட்சத்துல அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். அப்ப அது சாத்தியமா? ஆதரவு கொடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்ப வாய்ப்பு இல்லாத போது இது மீண்டும் அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு கவர்னர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலை கேட்க சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது அவர்களுக்கிடையே மற்றவர்களுக்கிடையே ஒரு ஒப்புதல் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரும் பட்சத்துல அது அவர்கள் அடுத்து தொடரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்? 6 மாத காலத்திற்கு கவர்னர் ஆட்சி தான் நடைபெறும். அதன் பிறகு தேர்தல் வைக்கப்பட்டு புதிதாக ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதுல என்ன அப்படி கவனிக்கக்கூடியதுன்னா, புதிதாக ஒரு கவர்னர் ஆட்சி அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது சொல்லும் போது சரியாக இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் கடந்து போயிடும். இந்த 9 மாதங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள், மாநிலத்தோட வளர்ச்சிக்கான எந்த ஒரு விடயமே செய்ய முடியாம ஆட்சியில் யாரு ஆட்சி அமைக்க போறாங்க, கவர்னர் ஆட்சியில் ஒரு பயந்த ஒரு நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி முறை இல்லாத ஒரு நிலை உருவாகும். இதை தமிழக மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வாய்ப்பு கொடுத்தது அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தியிருந்தால், இன்னும் விஜய் அவர்கள் பல இடங்களுக்கு சென்றிருந்தால் இதுவுமே மாறி இருக்குமோ அப்படிங்கிறதா இங்க பலருடைய பார்வையாகவும் இருக்குது. கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, இது யாரோடு சேர்ந்தால் இவர் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அது எப்படியான நிலை, இந்த நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருந்து என்ன தகவல்கள், அந்த தகவலின் அடிப்படையில உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுல என்னன்னா, இது பலரும் சொல்றாங்க, மோகம், ஒரு விஜய்ங்கிற மோகத்தினால ஒரே பக்கமா சாஞ்சிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. ரைட்டு தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய், தாவேகா, விசில், இந்த 3 விடயம் மட்டும்தான் எல்லோருடைய மனதிலுமே இருந்துச்சே தவிர வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத எதை பற்றியுமே யாரும் கவலைப்படவில்லை. ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமாக சில நடந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தாங்கள் யார் என்று பொதுவெளியில் சொல்லாமல் இருந்திருந்தாலும், தாங்கள் யார் என்று அடையாளப்படுத்தாமல் இருந்திருந்தாலும்
அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இருந்திருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜாதி, மதம், பணம் இப்படியான அனைத்தையும் கடந்து ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டிருக்கு. என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்த சமூகத்தினர் அதிகம் இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்துதான் வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க. அப்படி இல்லையா அந்த ஓட்டுகள் பிரியுதுன்னா அடுத்த 2வது நிலையில இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் அடுத்த கட்சியினர் வாய்ப்பு கொடுத்து சோ அவர்கள் வாக்கை பெறக்கூடியது. இப்படியான இந்த யுக்தி. அடுத்து மதம் சார்ந்து மைனாரிட்டி ஓட்டு, இஸ்லாம் கிறிஸ்தவ ஓட்டுகள் எங்க அதிகமா இருக்கோ அங்கு மைனாரிட்டியர்ஸை நிறுத்துவாங்க. இல்லைன்னா மைனாரிட்டியர்ஸ் கட்சிகளை கூட்டணிக்கு வச்சு அதன் மூலமாக அவர்கள் வாக்கு பெறுவதற்கான யுக்தியை உருவாக்குவாங்க. இதுதானே கடந்த காலங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா யாரு எந்த ஜாதி மதம்ங்கிறதெல்லாம் கடந்து 108 இடம் வெற்றி பெற்ற இடம், தோல்வி அடைந்த இடத்திலையும் பெரிய அளவிற்கு வாக்கு வித்தியாசம் இல்லாம பல இடங்களில் வாக்கு பெற்றிருக்காங்க. அப்படின்னா இங்கு ஜாதி மதம் எங்கே வந்தது? இந்த கேள்விகள் அனைவரிடத்திலும் வருது இல்லையா? இங்க யார் வேட்பாளர்ல யாருமே பார்க்கலையே. உண்மைதான், வேட்பாளர் யாருன்னு பார்க்கல, வேட்பாளர் என்ன கருப்பா சிவப்பான்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவன் தெரியாது, அவருடைய நடத்தை என்னங்கிறத எதுவுமே தெரியாது, அவர் எந்த கட்சியில இருந்து எங்கே இருந்து வந்தவரான்னு கூட தெரியாது, அவரு என்ன தொழில் செய்யறான்னு தெரியாது. இப்படியாக எதுவுமே தெரியாது ஒரு சமுதாயத்தினர் அதிகமா இருக்க இடத்துல ஒரு இன்னொரு அங்க சம்பந்தமே இல்லாத ஒரு வேட்பாளர் நிறுத்தி கூட அங்கே வெற்றியை பெற வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல இடங்கள்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில சமுதாயத்தினரை ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா இங்கே வாக்கு வங்கி இருக்காது. சில பிரிவினருக்கு வாக்கு வங்கி, ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான சமுதாயத்திலாம் இருக்காங்க இல்லையா? அப்படி சமுதாயத்தினர் கூட நிறுத்தி இங்க பெரிய வாக்கை பெற வைத்திருக்கிறாங்க. அதில் சிலர் வெற்றியும் பெற வச்சிருக்கிறாங்க. பொது தொகுதியிலேயே பட்டியலினத்தவர்கள் நிறுத்தி வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது இதெல்லாம் சாத்தியமா? தமிழ்நாட்டுல சாத்தியம் இருக்காங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சு இல்லையா? இப்ப இது எல்லாவற்றையுமே சாத்தியப்படுத்தி இருக்குது. சோ பணம், யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டாங்க. என்ன காரணம்? எதுக்கு உள்ளூர்காரவங்களை பகைச்சுக்கிட்டு வாங்கலைன்னா அப்ப நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறியா, அங்க வாங்க நீ இந்த கட்சிக்கு ஓட்டு, எதுக்கு நம்ம ஒரு கட்சிக்குள்ள முடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு அவர்கள் பணத்திற்கு மயங்காது வாக்கை செலுத்தி விட்டார்கள். இதுல எவ்வளவு பெரிய மாற்றம் மக்களிடத்தில், இளைஞரிடத்தில், ஏன் ஒவ்வொரு வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நீங்க நினைக்கிற அரசியல் இல்ல, அதெல்லாம் கடந்து போச்சு. நான் சொல்லக்கூடியவருக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, விசில ஊதி நான் சொல்லக்கூடியவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு பாருங்களேன். அதாவது இது சரியா தவறாங்கலாம் அடுத்து, ஆனா பொது புத்தியில இப்படியாகத்தான் தமிழக மக்கள் இருக்கிறாங்க, வாக்கு செலுத்துறாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? இங்க அது எல்லாமே மாறி இருக்கே. தான் குழந்தை சொல்றாங்க, தன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்களே. அப்ப இவர்களிடத்தில் பெரியதொரு மாற்றம் வந்திருக்கிறே. இவர்களா ஜாதி பார்ப்பவர்கள், இவர்களா மதம் பார்ப்பவர்கள்? யோசிச்சு பாருங்க. இவர்களா காசுக்கு மயங்குபவர்கள், இவர்களா இலவசத்துக்கு மயங்குபவர்கள்? யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்களும் இலவச அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாரு தேர்தல் அறிக்கையில. ஆனால் அது கொடுக்காவிட்டாலும் இந்த வெற்றி வந்திருக்கும். அப்ப இங்க பெரிய மாற்றம் உருவாயிருக்குது. இந்த மாற்றத்தை மனதார வரவேற்கிறோம். சரி, யாரோட கூட்டணி வைப்பாங்க? ஏன்னா இவெல்லாம் செஞ்சு ஆனா பெரும்பான்மை இல்லாம போச்சு இல்லையா? அப்ப இந்த பெரும்பான்மையை எப்படி பெறுவது? அப்ப தாவேகா 108 இடம். இப்ப என்ன பண்றாங்க? காங்கிரஸ் 5 இடம் இருக்குது. சோ எல்லாருமே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் வந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுகவிடமிருந்து விலகி வரக்கூடிய நிலையில காங்கிரஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பு இருந்தே அது ஒரு பேச்சு அடிபடுறதுனால அப்ப அந்த 5 இடம் காங்கிரஸுக்கு வந்துடும். சரி அப்படின்னு ஒரு கணக்கு இப்ப சொல்லப்பட்டு வருது இல்லையா? இப்ப அந்த 5 இடம் வந்துருச்சுன்னா 113 இடம் வந்துருதா? 113. அடுத்து யார் இருக்கா? அடுத்த நிலையில பாட்டாளி பாமக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு 4 இடம். அப்ப 117 இடம் அவங்க வந்துடுறாங்க. சோ அப்ப பாருங்க, டிவிகே, காங்கிரஸ், பாமக இவர்கள் சேர்த்தா 117. இன்னும் எத்தனை இடம் தேவை? ஒரு இடம் தேவை. இது யாரு? ஏற்கனவே நம்ம அம்மையார் இருக்காங்க இல்லையா, தேமுதிக. ஸோ அவர்கள் எந்த பக்கம் வேணாலும் சைட் கோல் போடுறவங்க தானே. ஏற்கனவே தன் தம்பிக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப இவர்கள்
ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்பவே என் தம்பி போல அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க இல்லையா, அவர்கள் வந்தாங்கன்னா 118 பெரும்பான்மையை காண்பிப்பதற்கு வாய்ப்பு வரலாம் இப்படி அமைந்தால். அப்படி இல்லையா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா. ஸோ இதை இணைத்தால் ஒரு 11 இடம் கிடைக்குது இல்லையா, 2 2 2 4 6 இவர்கள் 5 11 இடம் கிடைக்குது இல்லையா, அப்ப 119 இடம் கிடைச்சிருது இல்லையா. ஸோ கூட்டணியா அமையும் போது 119 இடம் கிடைச்சிருது. இதுல முஸ்லீம் லீக் அவர்கள் வருவாங்களான்னு தெரியல. ஸோ அவர்களும் ஏணி சின்னத்துல தான் போட்டி போட்டிருக்காங்க. அவர்கள் வருவதிலையும் எந்த சிக்கலும் இருக்க போறதில்ல. ஆனா வருவாங்களான்னு தெரியாது. அப்ப இந்த கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கும் வந்துட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்தாக வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ இதைத்தான் அவங்க ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில அவர்களுக்கான வாய்ப்பு வருமா அப்படிங்கிறது. ஸோ இப்படி இந்த கணக்கு, இப்படியான கணக்குகள் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இங்க வந்துட்டு இன்னொரு பார்வையும் இங்க இருக்குது. ஸோ அதிமுக, ஏன்னா அவர்கள் வந்துட்டு 47 இடம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த 47 இடத்துல 30, அதாவது இந்த கட்சித்தாவின் தடை சட்டத்துல வந்துட்டு விழாமல் இருப்பதற்கு 30 இடம் அதிமுக இருந்து பிரிந்து வந்தா இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துடலாம். அவர்களுக்கு கட்சித்தாவும் தடை சட்டம் அவர்களுக்கு எதுவும் செய்யாது. அப்ப இதை யாரு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா, அங்கேதான் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு சில காய்கள் நகர்த்தி இப்படியாக கொண்டு வரலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கோணமும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இப்ப என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறதா கேள்விப்படுறோம் அப்படின்னா, அதிமுக வந்துட்டு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்க போவதாக ஒரு தகவல். அது நேரடியாக ஆட்சியில் பங்கா இல்ல வெளியில் இருந்து ஆதரவா அப்படிங்கிறது தான் இன்னும் தெளிவாகவில்லை அப்படிங்கிற இந்த ஒரு தகவலும் கசிந்த வண்ணம் இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரசும் காத்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் வந்தா அது பெரிய அளவுக்கு எந்த அளவிற்கு எஃபெக்டா இருக்கும். ஸோ அப்ப அவர்கள் மட்டும் தனியா வராம இந்த கம்யூனிஸ்ட், விசிகா, முஸ்லீம் லீக் இப்படியான இந்த கட்சிகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா தனித்தனியாக வரும்போது அடுத்து இன்னொருத்தருக்கு தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அப்ப காங்கிரஸ் வரும்போது இவர்கள் என்ன சொல்லிடுவாங்க, நீங்க மட்டும் வராதீங்க, இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் இருக்காங்களே அவர்களையும் அழைத்து கொண்டு வருவதா இருந்தா சொல்லுங்க, நம்ம வந்துட்டு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முடிவு செய்யலாம். இந்த விஷயத்துல தாவேகா வந்துட்டு உறுதியா இருக்கணும். ஏன்னா இவர்கள் வருவாங்களா அவர்கள் வருவாங்களான்னு சொல்லி தனித்தனியா நீங்க சொல்ல போனா கடைசியில உங்களுக்கு சிக்கலாயிரும் அப்படிங்கிறதா தாவேகாவினருக்கு விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. அப்ப ஒட்டுமொத்தமா அனைவரையும் காங்கிரஸ் அழைத்து வர வேண்டும், வந்தால் மட்டுமே இங்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். இல்லையா பாமகவிடம் பேசியாவது நீங்க கூட்டிட்டு வாங்க, அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைச்சிடணும் காங்கிரஸிடம். ஸோ அப்படி ஒப்படைத்து இங்க வந்துட்டு வர வச்சுக்கிறது தான் சரியான வழிமுறை. அப்படி இல்லையா அதிமுகவும் இங்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற இந்த யூகம் இருக்குது. அப்ப தாவேகா தனித்து ஆட்சி செய்வதற்கான சூழல் இல்லை. இல்லைன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க திருச்சி கிழக்குல வந்துட்டு அவங்க வாபஸ் பெற போறதா தகவல் இருக்குது. ஒருவேளை திருச்சி கிழக்குல வாபஸ் பெற்று யாரு வந்துட்டு அங்க தாவேகா வேட்பாளராக நிறுத்த போறாங்க அப்படிங்கிறதுல இதுல காலையிலிருந்து ஒரு யூகம் போய்கிட்டு இருக்கு. சகாயம் IAS அவர்களை வந்துட்டு அங்க வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒவ்வொரு சேனல்லையும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஸோ இதுல வந்துட்டு அப்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அது எங்களை போன்றோருக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். ஸோ அது எப்படியாக நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ அடுத்து களங்கள் என்னவாக மாற இருக்குது, எப்படியாக தமிழ்நாடு அரசியல் களம் இருக்குது. ஏன்னா 5 வருடம் இந்த அரசு முழுமையாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான். ஸோ மக்களுக்கான நேர்மையான ஒரு அரசை அமல்படுத்த வேண்டும். ஏன்னா சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர போறதா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டா உண்மையிலே மக்களுக்கு எல்லாவற்றையும் முழுமையாக அவர்கள் அனைத்து சேவையும் பெற முடியும். அது நேரடியாக முதல்வர் பார்வையிலேயே அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏற்படும். இது மட்டுமல்லாது இங்க சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த பிரச்சனைகள் ஸோ அதை வந்துட்டு முடக்கி விடப்பட வேண்டும். ஸோ அதற்கான ஊழலற்ற நிர்வாகம் நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஸோ ஒவ்வொரு தொகுதி MLAக்களும் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளாவது ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த தொகுதி முழுக்க அவர்கள் கட்டாயம் தொகுதி முழுக்க அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் அது அந்த மற்றவருக்கு சொல்றாங்களோ இல்லையோ
தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கு ஒரு வலியுறுத்தல் செஞ்சா ஸோ அவர்கள் நேரடியாக மக்களோடு மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அப்ப குறைகளை சொல்வதற்கும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இதெல்லாம் நடந்தா இது ஒரு புதுமை தானே. ஸோ இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலும் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்துல இளைஞர்கள் இளைஞர்கள், மகளிர்கள், குழந்தைகள் இப்படியாக இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு இவ்வளவு உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்படிங்கிற போது உங்களுடைய எம்எல்ஏ, நம்மளுடைய எம்எல்ஏ, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் தவறு செய்தால், இல்லை இந்த ஆட்சியில் ஒரு தவறு நடந்தால் அதனை உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை மக்களிடத்தில் இருக்க வேண்டும். இதுல சப்பக்கட்டு கட்டக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான் வந்துட்டு தன் கட்சி என்ன தவறு செய்தாலும் இது அவங்க அப்படி செய்யல நீங்க கேட்டீங்களா, இவங்க இப்படி செய்யல நீங்க கேட்டீங்களா, இதெல்லாம் இந்த காரணத்துக்காக தான் இதை செய்யறாங்கன்ட்டு அவர்கள் சிந்திக்காததை கூட இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சிந்திச்சு பேசுவாங்க. ஸோ அப்படியாக இருக்கக்கூடாது. ஒருவர் தவறு செய்தால் அவர் தவறுதான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவர்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்பதான் அந்த தவறு மீண்டும் மீண்டும் நிகழாத வண்ணம் அவர்கள் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லைன்னா மூடி மறைச்சிக்கிட்டே மீடியாவும் வந்துட்டு செய்யற தவறெல்லாம் வெளியில காட்டாம மூடி மறைக்கிறது, மற்ற இங்க பாலாறு தேனாறு ஓடுற மாதிரி ஒவ்வொன்றையும் வந்துட்டு காட்டுறது, இப்படியாக தமிழக முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி சொல்லி அவரை ஏமாற்றியதன் விளைவு இன்று அவரால் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்குது. இதற்கு யார் காரணம்? மற்றவர்களை குறை சொல்கிறாங்க, குறை சொல்ல விடாம அவர்களை வந்துட்டு அடக்கி வைத்து அதை தவறுகளை சுட்டி காட்டாததன் விளைவுதான் ஆட்சி இழப்பதற்கு காரணமா அமைஞ்சிருக்குது. அடுத்தடுத்த களம் என்னவாக இருக்க போகுது? தாவேகா விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் அமரும் போது அமைச்சர்களும் அமர இருக்கிறார்களா, இல்லை கூட்டணி அமைச்சரவை தான் உருவாக இருக்குதா அப்படிங்கிறத உங்களை போல நானும் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.